ஒரு இளைஞர் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க சினிமாக்கு போலாம் அப்படின்றாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வெளியூருக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நீ வேற மாதிரி உன்னோட ஹாபிஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இப்படி பல ஆலோசனைகள் அவருக்கு கிடைக்குது. அவர் என்ன பண்றாரு, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேக்குறாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர்கிட்ட போனா நீ புக்ஸ் படி, நல்ல வேலைகளை செய் அப்படின்லாம் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர் எதிர்பார்த்துக்கிட்டே போறாரு, கேக்குறாரு. ஆனா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் என்ன தெரியுமா சொன்னாரு, உன்னுடைய ஓய்வு நேரத்தை மத்தவங்க தவறா பயன்படுத்தாம பாத்துக்கோ, அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாரும் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தான் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணணும்ங்கிறது கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்களும், நம்மள சுத்தி இருக்கிற ஈவன் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல நிஜமான உண்மையான நண்பர்களும் சக ஊழியர்களா இருக்கட்டும், யாரும் நம்மளோட ஓய்வு நேரத்தை தவறா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறது நம்ம கான்சியஸா இருந்தாலே நம்மளோட நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்துவோம். ஸ்டே பிளெஸ்ட்.